டே 36 ஆஃப் ரெசல்யூஷன் சேலஞ்ச். வழக்கம் போல லேட்டா எந்திரிச்சாச்சு. நானும் என்னைக்கு தான் சீக்கிரமா எந்திரிப்பேன்னு தெரியல. வழக்கம் போல தான் சர்ட்டா பொரட்டா கரெக்டா காலேஜ் கிளம்பியாச்சு. கிளம்பும் போது ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. அதெல்லாம் லைனா கேட்கறேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு டாஸ்க் எல்லாம் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு பையிலும் மதிக்கலையே. ஐயோ பேராண்டிகளா ஏதாச்சும் டாஸ்க் கொடுங்கயா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு. செல்ஃப்னு சொல்லிட்டு இருக்கும்போது செழிப்பா ஒரு பால் வந்துருச்சு. அதை அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து காலேஜ்ல போய் ஆஜராயாச்சு. என்ன காலேஜ்ல இருக்க கிளிப் தான் எடுக்க மறந்து. அதுக்கு அண்ணன் கட்டடிச்சுன்னு கற்பனை எல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா அண்ணனே கற்பனைக்குள்ள போயிட்டேன். அருமையா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் பொறுமையா டீ கடைக்கு போய் ஒரு பாலை வாங்கியாச்சு. இந்த ஒரு விஷயத்த நினைச்சாதான் நண்பர்களே கடுப்பா இருக்கு. எல்லா ஆப்லயும் நீங்க வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குது. இது வரைக்கும் என்ன பண்ணமோ அதை தான் பண்ண போறோம். 5 ஸ்டார் டூ நதிங். நதிங்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. வீட்ல தண்ணி கேன் இல்லன்னு. அதனால பாகுபலி படத்தை பாதி வாங்கிட்டு தண்ணி கேன் தூக்கிட்டு வந்தாச்சு. தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ. ஒரு குட்டி தகவல். அண்ணன் கொஞ்சம் க்ரூமிங் எல்லாம் பண்ணலாம்னு இருக்கேன். ஃபேஷியல் எல்லாம் பண்ணலாம்னு இருக்கேன். ஏதோ டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. கூடவே ஏதோ ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருந்தா சொல்லுங்க. ஸ்பான்சர்ஸ் இருந்தா வாங்கயா. ஐ அம் வெயிட்டிங். அடுத்து அண்ணன் வேகமா குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெடிமேடா இருக்க லெமன் சாதத்தை தான் செஞ்சிருந்தேன். லெமன் சாதம் செய்யும் போது ஏகப்பட்ட ரகலைகள் இருந்தாலும் கவலையே இல்லாம லெமன் ரைஸ் செஞ்சு முடிச்சாச்சு வெற்றிகரமா. கூடவே தொட்டுக்க பிளைன் ஆம்லெட். என்ன ஆம்லெட் கொஞ்சம் பிச்சு போட்டேன். எடுக்கும்போது தவால பிஞ்சு வந்துருச்சு. இதெல்லாம் பிரமாதமா சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஒழுங்கா கிளம்பியாச்சு. பாகுபலி பவர் காவாசி கச்சிதமா இருக்கங்காட்டி ஒன்னும் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசி வரை போராடு என்று கட்டப்பா சொன்னாரா இல்ல எங்க சித்தப்பா சொன்னாரா? சேம் ஹரிச்சந்திரன் டைலாக் சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க அடிச்சு போட்டுருவீங்க. அதனால அந்த டைலாக் எப்படி லவ்வோட சமைச்சோமோ அதே மாதிரி லவ்வோட கழுவி வச்சிடணும். அப்புறம் டேவியை வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணியாச்சு.